என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊமை காயம் பட்டிருக்கும். தவிட்டு ஒத்தனை கொடு, சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ. அந்த கிளை முகத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு எழுந்து உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு. மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கதை முடியா கதை. அவன் கீழே உள்ளவங்க எவ்வளவு செலவானாலும் கொடுக்கறேன்னு சொன்னில்ல, அந்த பணத்தை அவருக்கு கொடு. என்னப்பா இது? அவன் திமிர்புக்கு போய் கீழே வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ள வச்சுட்டு போனான்னு பாக்கிறேன். தள்ளி காசு கிடையாது. பணம் கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அறிவு அறிவு என்ன கொஞ்சம் பணம் கொடுத்தானா? அவன் பணத்துல இடி விழுந்துச்சு. எங்க கொடுத்தான்? சவுண்ட் ஒருத்தரம் கொடுறாங்க. எனக்கு தெரியல. எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காட்டி என்ன? அந்த பெட்டியை நான் திறக்கிறேன். பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நிற்கிறேன். ராத்திரி தெரிய 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அது கிட்ட வந்து ரெண்டு வேற 2 பணத்தை போட எடுத்துட்டு போயிரு. சரி, ராத்திரி 9 மணி. சரி வந்து தடி வந்து கொள்ள அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் தலையிடாத. அத்தா அக்கா ஏமா இப்படி ஓடிற? உங்க குழந்தைங்க அறிவு சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ள அடிக்க போறாங்களா? என்ன காலி மட்டும் கொள்ள அடிக்க போறானா? நான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு குட்டி வராது. ஆமா, உனக்கு யார் சொன்னா? அவரும் அறிவு பேசுனதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா இப்படி கொள்ளடிக்கிறது நல்லாலேன்னு சொன்னேன். இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரக்கா. என்ன எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன். கழகத்தை ஓடுறான், கழங்க நிக்கிறான். என்னடா ரொம்ப போச்சு. இன்னொரு 200 ரூபாய். சித்தப்பா அவுட். மருதமுத்து, அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாளாயா கொள்ளை அடிக்கிறீங்க? ஐயோ, நான் இங்க திருட வரலைங்க. வேற எதுக்கு வந்தேன்? என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா? என்னையா புரிஞ்சுட்ட நிக்கிறீங்க? என்ன பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? நான் உன்ன அங்க எதிர்பார்க்கிறேன். உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணன் வரத பார்த்துட்டு நான் ஒடியாந்துட்டேன். அது எப்படியோ போட்டேன். நான் பணம் எடுத்து பழகிட்டேன். அப்படி 2 மணி நேரம் எடுத்தாச்சு. சரி, சீக்கிரம் கிளம்ப. செத்துற பணம் ஓடு ஓடு. அம்மா அம்மா, என்ன வருதா? செட்டியார் வீட்டுல திரும்பிக்காக உங்க வீட்டுக்காக ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருந்தாரு? இருக்கவே இருக்காரு. திருடின பணத்தோட அவர் செட்டியார் திருச்சி வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, நல்ல உனக்கு பொம்மை செய்யறதுக்கு பிடிக்கிறேன்னா இங்க ஆத்துல ஓட்டு சாலையா? யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடி கூட யோகி ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடனானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவா பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும். கதை பேசினா முடியுமா? எங்க என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமாங்க, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம் நடக்க போற விவரத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு போட்டுருக்கான். அக்கிரம் பண்றதுக்கு என்ன பிறந்திருக்க இந்த ஆறுனால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகையை தூக்கி எறிங்க. சீதா, என்னப்பா இது? வேண்டாமா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா, இந்தாங்க உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை. மருதமுத்து, இனிமேல் ஒழுங்காக எடுத்துக்க. செட்டியார் ஐயா, ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. கையாட்டிய பேசுற வாங்க போறேன். மீனாட்சி, என் தம்பி திருடுதாங்கிறது என்னால நம்பவே முடியும். நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீட்டு விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்பா அப்பா, அறிவு, நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிச்சாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாங்க. உங்க அண்ணியும் சீதா அவங்க நகையை கைட்டு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு, பார்த்து அவங்க சித்தப்ப செஞ்ச வேலையே நீ கவனிச்சு.
200 ரூபா தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆஹா, பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபா போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான். செட்டியாரே, கேவலம் பணத்தினால வாழக்கூடாது என்று நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற ஒருத்தர பிடிக்க முடியுமா நாம? ஓ விதி முடிய போகுதியா? ஏன் விதியா? ஏன்னா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டா பண்ணியாமே. நீ ஒரு தூக்கி கொள்ளக்காரப்பைய உன்னையால கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன அவமானப்படுத்தியாமே. 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்தாடிக்க. மரியாதை அந்த நகையை கொடு. நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போறான். நான் ஏன் உசுரே போனாலும் சரிடா, என் உசுரே போனாலும் சரி. நகை இப்போ போய் என் அண்ணனை கூட்டிட்டு வருவேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் காலையில வந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கிறேன். பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தராட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய ரைத்தரிச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சரி சுரந்து பூந்த மாதிரி இந்த ஊரின் ஜனங்களை வெண்ணியை பிடிச்சு நெருக்கிற நீ உனக்கு மகளை சுட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவரை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா. படைக்கிறவரை உடைக்கிற காலம் வந்துருச்சு. உடைச்சாதான் கிடைக்கும். ஒரு மாதமாறும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்துல இப்படி பொறுப்படியாகிட்டியடா. இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலாம்னு எவ்வளவோ ஆசையோடு இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா. பணம் வாங்கினா அந்த கொலகாரப்ப கிட்ட பணம் வாங்கிய தங்கச்சி கிடத்துல தாலி கட்டினா அந்த தாலி நினைக்காது. ஐயோ, படுபாவி, செய்யக்கூடாததையெல்லாம் செய்துட்டு அவங்க வேற பேசணும். இப்படி எல்லாம் செய்தவரை இப்பவே எங்களை கொண்டு போட்டுடுறான். அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது செய்யலையே. பேசாது. இத்தனை காலமா மானத்தோட வாங்கி வந்த என் புருஷனுக்கு திருடேந்திர தீராத பைய வாங்கி கொடுக்கல. அண்ணி, சிவகாமி கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடல. அண்ணி, அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சாரானதுக்கு நீதான்டா காரணம். அண்ணி, போதும். உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிக்குவேன். அண்ணி, அண்ணி, ஏண்டா டேய், ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இந்த குத்துக்கள் மாதிரி நிக்கிற? போட வெளிய. நீ என்ன சொல்றது? எங்க அண்ணி வீடு, எங்க அண்ணனே சொன்னாங்க நான் போக மாட்டேன். உங்க அண்ணிதான் உன் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேனு சொல்லிட்டு போனாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே போட கழுதையான அர்த்தம். அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது, சொல்லிட்டு போச்சு. ஆமாண்டா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். உனக்கு குரல் இருக்குல்ல, போட வெளிய. என்ன மன்னிச்சுக்கத்தே, நான் தான் முட்டாளாச்சு. அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரன். நீங்க எல்லாம் நல்லா இருந்தே, நான் போறேன். நீ மட்டும் போற போதுமா? உன் கூட போறவங்க கூட்டிக்கிட்டு போ. அவன் தான் இங்க தண்டச்சோறு போடுறது. உண்மைதான், கூட்டிட்டு சிவகாமி, வாமா போகலாம். அத்தா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தா உங்களை அப்படி ஒண்ணு சொல்லி நீங்க போகக்கூடாது. வாமா போகலாம். நான் வரமாட்டேன். அண்ணி வந்தா வருத்தப்படுவாங்க. அண்ணி அளவுக்கு அண்ணன் வருது. நமக்கு யாரும் கதி இல்லம்மா, நாம அதாவது அம்மா. வா போகலாம். இல்ல அண்ணனி அண்ணி விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். அப்படின்னு நம்ம காளிமுத்து திருடலையா? ஓடி பைத்தியக்காரி, நீ வளர்த்த பிள்ளை திருடுவானா? நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம். வா வா வா. காளிமுத்து, அவன் எங்க இருக்கிறான்? கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்? என்ன சித்தி சொல்றீங்க? நான் போகும்போது இங்கதானே இருந்தா. நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம். அண்ணன் ஆகுது அண்ணி ஆகுது, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். மீனாட்சி, நீ சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனது இல்லையே. நான் அப்படி என்ன சொல்லு?
அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டேன்னு சொன்ன. அவனை கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையே. அதுவும் நான் எப்போதும் போலத்தானே பேசினேன். எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான்? கூப்பிடு சிவகாமி. அவங்க இங்க இருக்கிறான், அந்த பொண்ணையும் தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. வடியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். உலகம் தெரியாத முரட்டு போய் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனானோ, என்ன ஆனானோ ஒன்னும் தெரியலையே. ஒரு நாள் கூட ஒன்னையும் என்னையும் விட்டு பிரியாத அவனுக்கு இன்னைக்கு நம்மளை மறந்துட்டு போக எப்படி மனசு? நிஜமாவே போயிட்டானா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கொல்லக்கதவு திறந்ததையே பய ஒரு சமயம் வந்தாலும் வந்துருவான். நல்லா இருக்குடியம்மா கதை. இரவு பெத்த பிள்ளை போயிட்ட மாதிரி புருஷன் கொண்டாடி சேர்ந்து அழுது கிளம்புறீங்களா? கதை போனா போகுது. பயம் பகுதி இல்லாமே சித்திய பேசாம இருக்க சொல்லு. இல்ல எனக்கு பைத்தியமா பிடிச்சிடும். கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. வெள்ளை புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. கள்ளப்புறாவின் செயலாலே என்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு. வண்ணமலர் காலின் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை என்னும் புறா. பாடுதம்மா தங்கை என்னும் புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. உள்ளவர் வீட்டினிக்கே உறவு வரும், அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும். உள்ளவர் வீட்டினிக்கே உறவு வரும், அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும். பிரிந்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும், அதன் பின்பு வரும் பாசம் என்றும் வரும். கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா.
கொள்ளையிலே எவனோ மாமான்னு கூப்பிடுறானே, ஆள் மாறாட்டம். இரு பார்த்துட்டு வந்தேன். மாமா காமாத்து மாமா என் தங்கச்சி மக்கள் வந்திருக்கு. என்ன காளி, என்னடா இது காப்பிய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வராதவன் வந்திருக்க? என்ன வராதவன்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. இது யாரு? அப்ப யாருக்கு? உனக்குடா. போன மாசம் தான் சாஸ்திர சமுதாயப்படி கழுத்துல கவர்த்தி கட்டி அழைச்சிக்கிட்டு வந்தேன். கும்பிடுமா அப்பைய கும்பிடுமா? கும்பிடுமா மாமா. மூணாவது அத்தையா? ஆமாண்டா. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே. நான் தான் உன்னை கேட்கிறேன், இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்படி கேளுங்க, புத்தி வரட்டும். அடியே கமா. என்ன கமா போட்டு பேசுற? ஒண்ணுமில்லடா, பேரு கமலம்னு நீட்டா இருந்தது, சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன். என் கல்யாண பிறகு தோளுக்கு கிடைச்ச பரிசுடா. கேவலம் ஒரு 50 ரூபாய் காசு காசப்பட்டு ஒரு பயகட்ட இந்த பொண்ணு ரதிமா இருப்பா, ஊர்வசி மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன். தாலி கட்டுற நேரம் வந்தது, பையன் மூஞ்ச பார்த்தான். பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடிட்டான். நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கா. யோ, வந்த விருந்தாளிகள் தேவமா பேசுறீங்க. உனக்கு என்ன வேண்டாம், கை நீட்டாங்க. என்ன இருந்தாலும் என் மாமன் ஏதோ நடக்க கூடாது, நடந்து போச்சு, விட்டு தள்ளுங்க. உங்க முகத்துக்காக அவரை சும்மா விடுறேன். கிடக்குற விடு, உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன். ஆமா, வந்த விஷயத்த சொல்லி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன கோச்சுக்கிட்டாங்க. அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு. அரே காளி, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா, கவலைப்படாத. நாளைக்கு உங்க அண்ணனை முன்சிப் கோர்ட்ல தாரா போட்டு அவனை கூண்டுல ஏற்றி உன் பாகத்தை சரியா பிரிக்க வேண்டாம். மாமன் தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? ஏதோ அன்னி கோபத்துல 2 வார்த்தை பேசிருச்சு, நானும் கோச்சிட்டு வந்துட்டேன். நாளைக்கே கோபம் தீர்ந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன். அதை விட்டுட்டு பாகத்தை பிரிக்கிறான். எப்படி எங்க அண்ணன் ஒன்னால பிரிக்க முடியுமா? பொன்சாமி, பொன்சாமி, நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம்? இல்ல, இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க. ஏண்டா, வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாரா இது? நான் என்ன ஜமீன்தார் கூப்பிட்டு விட்டுறாரோன்னு பயந்துட்டேன். நான் வரேன். ஏமாமா, எதுக்கு அப்ப பயந்து ஓடுன நீ? அதை ஏண்டா கேட்கிறேன்? இந்த ஊர் பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரே, அவர் பொல்லாதவரப்பா. அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. கொண்டு வந்து இந்த மாடத்துல வச்சேன். இந்த அக்கமா இருக்காளே, அதை எடுத்து கடத்தரவுல கொண்டு போய் விளையாண்டுட்டான். பணம் இல்ல. இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு அடிச்சுடுவார். மாமா, நீ ஒருத்தன் என்னமோ ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க, ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை ஒழிப்பாரு. கதை விடுறியா? அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு, உன் விஷயத்தெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. கிராட்ல நிக்கிறவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி, ஜமீன்தார பாக்கணும்பா. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஜமீன்தார் பூஜா, ஜமீன்தார் எங்க? ஜமீன்தார் எங்கப்பா? காதல இல்லையா? ஜமீன்தார் தம்பி குத்தா, ஜமீன்தார் இல்லையா? பாப்பா, ஜமீன்தார பாக்கணும்ப்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும் யார் ஆளுங்க? பெரிய வீடுன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். எல்லாம் ஊம பயிருக்கு பிறந்த பயிருக்கு போல இருக்கு. எவனா வரட்டுங்க, உடச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. எவனா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாலே இப்படித்தான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ண, அந்த பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ, இல்ல தம்பி ஜவாபா என்ன மரியாதை? ஜமீன்தார் விட்டு ஆளுதான் ஆழ்த்தான். என்ன இந்த கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? சரி, பெரிய ஜமீன்தார்கிட்ட தாய் முத்துன்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பாக்கணும்? அட யாரால வேலைக்காரங்க எல்லாம் எதுக்கா பார்க்கணும், எதுக்கா பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு, போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு? என்ன கும்பிடுறவங்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம். அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன். மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானே ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நான் பார்த்ததில்லை.
ஜமீன்தாரனோன்னு ஆட்டுக்கடா நீ சொல்ல வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார பிய சீரப்பான்னு அத மாதிரி இருப்பாங்க. நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ பெய்ஜெண்ட் ஐயா வர்றாங்க. சினிமாவில் வர மாதிரியா கும்பிடுங்க. சண்முகம் யாருவன்? அவர்கிட்ட அவருக்கு என்னன்னு தெரியும், என்கிட்ட நான் சொல்றேன். என் பேர் காளிமுத்துங்க, எங்க அண்ணன் பேர் மருதமுத்து, எங்க அண்ணி பேர் மீனாட்சி, என் தங்கச்சி பேர் சிவகாமி. நிறுத்து, வந்த விஷயம் என்ன? அதுங்க எங்க மாமா உங்க ஜமீன்ல கல்யாண தரகனா இருக்கானுங்களாமே, அவங்கிட்ட நீங்க பொண்ணு பாக்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களாமே, உண்மைதானா? அவ இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. பாவம் அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பிடிச்சீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ புள்ள கட்டி வச்சு குதிரை சவுக்க எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம உண்மைதானுங்களா? சொல்லு சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன் ஜமீன்தார்னா என்ன கொம்பா, அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கிடப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. உங்க பணம் க்ளோஸ். அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமத்தை சொல்லு. நான் சொன்ன காரியத்தை 10 நாள்ல செஞ்சு முடிக்கிற தோலை உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார் யார் முரட்டு பையன்? சண்முகம், உனக்கு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலைமை வந்து பேசுனது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. வீரன் நானு. மாமன தைரியமா இருக்கு சொல்லு, நான் தர்றேன். சரி, சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு தெரியல. என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி காட்டவா? மேக் காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, அப்புறம் வர்றேன்.